ஹலோ கைஸ், இன்றைக்கி நாங்கள் இந்த பேஸை எப்படி ஈஸியாக அடிக்கணும்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் எர்த்துக்கு வைக்க 4 இன்ஃபர்னோ படுற மாதிரி போடணும். அந்த 8 இன்ஃபர்னோலையும் போடணும். அதுக்கப்புறமா கிங் எபிலிட்டியை உடனே யூஸ் பண்ணணும். அப்போ இந்த மொத்த இன்ஃபர்னோ செட்டும் காலி ஆகிடும். அதுக்கப்புறமா 2 வால் பிரேக்கர் யூஸ் பண்ணி ஒரு பாத் க்ரியேட் பண்ணி நமக்கு கிடைச்சிருக்க எல்லா ட்ரூப்பையும் இறக்கணும். ஃபஸ்ட்டு சைடில் இருக்க பாம் டவர் உடைய வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ஹாக் எல்லாம் இறக்கணும். அதுக்கப்புறமா கிராண்ட் வார்டன் போட்டுட்டு ஹெட் ஹண்டர் போடணும். அதுக்கப்புறம் அந்த ஹெட் ஹண்டர் கிராண்ட் வார்டன் எபிலிட்டி யூஸ் பண்ணால் அது எல்லாத்தையும் சர்வை பண்ணும். அதுக்கப்புறமா ஹாக் போகிற திசையில் ஹீலிங் ஸ்பெல்லை போடணும். அப்படி 2 ஹீலிங் ஸ்பெல்லையும் அந்த இன்ஃபர்னோ இருக்க இடம் எல்லாம் போடணும். அதுக்கப்புறமா ட்ரூப்ஸ் கொண்டு டேமேஜ் அடிக்க வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஹீரோஸ் எல்லாம் எப்போ அடிவாகுன்னு தெரிஞ்சோ அப்போ நாங்கள் ஃப்ரீ ஸ்பெல்லை அதுக்கு மேலே போடணும். நாங்கள் கிங் எபிலிட்டி உடனே இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. ஹீரோ எபிலிட்டி கியூயின் எபிலிட்டியை அது கடைசியில் தான் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் மிச்ச எபிலிட்டியில் நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட்டு சிங்கிள் இன்ஃபர்னோ இருக்கும். அதை நாங்கள் கியூயின் எபிலிட்டி தான் அடிக்க முடியும். இப்போ நம்மகிட்ட இருக்க ஆர்ச்சஸை சைடில் இருக்க புல்ட்ரு ஹட் மேலே வைக்கணும். ஒவ்வொரு ஆர்ச்சையும் ஒவ்வொரு புல்ட்ரு ஹட் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குவீனு ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். குவீனுக்கு பின்னாடி ஹார்ஸ் இருக்கனால அது ஹீல் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்து குவீனுக்கு அந்த ஃப்ரீசிங் பவர் இருக்கனால டிஃபென்ஸ்லாம் அவ்வளோவா அடிக்காது. அது கடைசியாக சிங்கிள் இன்ஃபர்னோ குவீனை டார்கெட் பண்ணும்போது குவீனை எபிலிட்டியை யூஸ் பண்ணி அதை ஈஸியாக முடிக்கலாம். கடைசியாக நாங்கள் வெயிட் பண்ணாமதி குவீனே ஃபுல் பெர்சன்டேஜ் எடுத்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.